5 முட்டை இருந்தா போதும் கறி குழம்பை விட சுவையான முட்டை குழம்ப சுலபமா செஞ்சிட முடியும். நாட்டுக்கோழி முட்டை குழம்பு செய்யறதுக்காக 5 நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்ட நாட்டுக்கோழி முட்டைய தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிருவோம். முட்டை இப்ப நல்லா வெந்துருச்சு. 2 பட்டை, 3 லவங்கம், அரை தேக்கரண்டி சோம்பு, அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி மிளகு, 5 வரமிளகாய், 2 தேக்கரண்டி வர கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்துட்டு 200 கிராம் நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்ப உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த முட்டைய உரிச்சு எடுத்துக்குவோம். சேர்த்துக்கிட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வறுபட்டதும் கூடவே 200 கிராம் தக்காளியை சேர்த்து வதங்க விட்டுருவோம். தக்காளி வதங்கும் போதே தக்காளி கூடவே புதினாவையும் சேர்த்து வதக்கி எடுத்துருவோம். அடுத்து கொஞ்சம் எண்ணெயில வேக வச்சிருந்த முட்டையோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து பொரிச்சு எடுத்துருவோம். இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலாவை அம்மியில வச்சு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சு எடுத்துருவோம். அடுத்து முட்டையை பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் கறிவேப்பிலை, நறுக்கு நார வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலாவோட கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துருவோம். இப்ப மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவுனா சாப்பிட தயாராயிடும். இந்த முட்டை குழம்ப சோறோட பிசைஞ்சு சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. சோறு கூட மட்டும் இல்லாம சப்பாத்தி தோசை கூட சேர்த்து சாப்பிடவும் அருமையான ஒண்ணு.